புதுச்சேரி காலாப்பட்டு காவல் நிலையத்தை மழைநீர் சூழ்ந்தது தொடர்பான கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து தருகிறார் செய்தியாளர் சல்மான். தற்போது புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் மழைநீர் சூழ்ந்து பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அது பற்றிய விரிவான தகவல்களை சொல்லுங்க. புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு காவல் நிலையத்தின் முன்பாக தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக கிழக்கு கடற்கரை சாலை பகுதி முழுவதுமாக வெள்ள நீராக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், அதேபோன்று அரசு சுகாதார நிலையம் மற்றும் காவல் நிலையம் முன்பாகவே குளம் போல தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனால் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லக்கூடிய பிரதான சாலை என்பதால் இந்த வழியாக செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் நீரில் மூழ்கியபடி செல்லக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் அந்த செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த ஒரு வழி சாலையை பயன்படுத்த முடியாமல் அந்த மாற்று சாலையில் கூட வாகனங்கள் செல்லக்கூடிய நிலையில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்து ஏற்படக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்கள் இந்த சாலையை பயன்படுத்த முடியாத அளவிற்கு தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. அதே போன்று இந்த பகுதியிலேயே மின்சார இணைப்புகளும் அதிக அளவுக்கு இருப்பதன் காரணமாக இந்த மழை நீரில் பொதுமக்கள் நடமாட முடியாத ஒரு நிலையில் இந்த காலாப்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய கனமழை காரணமாக மிகவும் பாதிப்புள்ளாகி இருக்கிறது.